நீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உன் பலத்தால் தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உன் பலத்தால் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஆபத்து நாடு அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா ஆபத்து நாடு அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறையின்றி காத்து நாயனை தந்தீரை நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறையின்றி காத்து நாயனை தந்தீரை நன்றி ஐயா உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறையின்றி காத்து ஆயிரை தந்தீரை நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறையின்றி காத்து ஆயிரை தந்தீரை நன்றி ஐயா அதிசயம் தந்து கரங்களை ஈர்த்து பயப்பட செய்தீரை நன்றி ஐயா அதிசயம் தந்து கரங்களை ஈர்த்து பயப்பட செய்தீரை நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைந்து காத்து
வச்சிலும் வாழ்ந்து எல்லாரும் கை தட்டி பாடுங்க. சுகமாயிரு மகனே அரசியல் மட்டும்தான் பாடணும், நீங்க கையை தான் தட்டணும். மகனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கர்த்தரின் வேதனைக்கிறார். இவர்களை தாசர்கள் நீங்கள் உலகத்திற்கு வருகிறார். I am the land that took until I வழியும் சத்தியமும் நீளமாயிருக்கிறது. Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். God is the God that I am, and honestly, perfect word. Luke 2:14. அவரின் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமைந்த தண்ணீர்களை அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேக்கி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மண்ணில் பள்ளத்தாக்கிலே நன்றாக கொலக்கு பயப்படி தேவனே உன்னோடு கூட இருக்கிறேன். மது கோலும் மது தடியும் என்னை தேர்ந்து என் சத்துகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அழைத்தபடி என் தலையை நேரம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி அழுகிறது. நான் எல்லா நன்மையை பெறுவேன் என்னை தொடரும். நான் கத்தருடைய வீட்டிலே தீர்த்த நாட்களாக வைத்திருப்பேன். பாடல்களை இல்லாமல் பரிகத்தாரும் கருத்தும் அத்தனை வேதத்தில் பிரியமாயிருக்கிறோம். பங்களும் அவருடைய வேதத்தில் யாருமாயிருக்கிற மற்றும் பாக்கியவான். அவர் நீர்காலங்கள் ஓரமாய் நிலப்பட்டு காலத்தில் பனியை தந்தை இளையுதிராக இருக்கிறார். மரத்தை போல் இருப்பார். செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்களோ அப்படி நம்ம காசு கட்டிட்டு வரை முடிக்கிறார்கள். ஆகையால் துன்மார்கள் நாய்க்குற்றம் பாவை தலைமையில் சபைகளும் இணை நிற்பதில்லை. அத்தன் வழியோ அறியும் வயதுகளை சேவைகள் நடத்தி அவரை கணிக்கொள்ளுங்கள்.
கண்களை இரண்டே வாங்கி பூமியில் உண்டாக்கிய கட்டை வரும் மனைவியின் மனைவியத்தில் சர்வநிலை நிலையை தங்குவார். உலக உடனே தேடும் பிரச்சனும் மனுஷமார வந்திருக்கிறார். ஸ்ரீனாலே எல்லாற்றும் செய்ய எனக்கு பலனுண்டு. தேவனை சித்தை என்பிலே சிருஷ்டியிலே ஆகிய நிலத்திலே குறிப்பியும் அப்படியே நிலமெல்லாம் நல்ல கணிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கணிகளை கொடுக்கும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற கட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உள்ளத்திலே தப்பியும் எல்லாரும் ஓய்வு கொண்டு பக்கத்தையும் பொதுவாக இருக்க அனுபவித்தார்கள். ஆனாலும் இதோ சதா காலத்திலே உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மாதத்திற்கு மாதம் போராய் இருக்கிறேன். சொல்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடே நீதி வளர்ந்தால் நிலை தங்களை நாற்பது பத்து புதுபல நமது கல்வியை யாருடைய கூடாரத்தில் தங்குவான். யாருடைய வாசம் பண்ணுவான். நான் தாழ்ச்சியடைய அவர் என்னை பிள்ளைகளை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் சிந்தையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி நீதியின் பாதையில் அவர் நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை பிள்ளைகள் இடங்களில் வைத்து அமர்ந்து தண்ணீர் நிலையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்மாவை தேய்ச்சி நீதியின் பாதையில் அவர் உன்னை வேடுகளை கணிக்கும் பாடாக்கும் கொலை நோக்கி தப்பிப்பார். அவர் தமது சிறையினாலே உணவுனை மூடுவார்கள் செட்டிங்களை அடைக்கும் போவார். அவருடைய சக்தி உங்களுக்கு பறட்சியும் கீழேயுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் உண்டாகும் கொலை நோக்கியும் மத்தியானத்துக்கு பழக்கம் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாற்றம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். நிமித்தம் உங்களை நீதி திருதும்படுத்தி பலவித தீமையான பொய்யா எங்கள் பேர் சொல்வார்கள். ஆனால் பாக்கியவானா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவிருந்தால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசனம் அப்படியே செய்தார்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பான சாரமச்சு போன எதுனா சாரமாக்கப்படும். வெளியிலே கொண்டிருக்கும் மனுஷராம் இருக்கிறதுக்கும் அன்றைய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மனமேல் இருக்கிற பட்டணம் அறிந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலை மூடியிருக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பூமியில் உங்கள் பக்கத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துரும்பும் அதை கெடுக்கும். சிலரும் கண்ணை விடுவார்கள். பரலோகத்தை உங்கள் சிறு சேர்த்தீங்கள். அங்கே பூச்சியும் துருவும் கொடுக்கப்படுகிறதும் இல்லை. திருடனும் கண்ணை விடுத்து விடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே உங்கள் எதிலும் இருக்கிறது. கண்ணான சர்வத்தில் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சர்வின் பொழுதும் வெளிச்சமாக இருக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவையெல்லாம் அந்நியன்களின் அடிகளாக இருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரம்பிதை அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையதற்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னென்னு கேட்கிறவனோ பெற்றுகிறான். தேடுகிறவனோ கண்டறிகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னெடுத்து 40 வீட்டு மகனுக்கு கல்லை கொடுப்பானோ அவனிடத்து பாம்பை கேட்டா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. ஆகையா பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தை பிடிக்கிறதா நம்மிடத்தை வெளிப்படுவதற்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
இறுக்கமான வாசலுடைய உட்பிரவேசிங்கள் 2 வருஷம் விரிவும் வழி விசாலமாக இருக்கும் அதனுடைய பிரவேசிக்காதவர்கள் அனைவர் ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்குமும் வழி முடுக்கமா இருக்கும் அதை கண்டறிந்தவர்களே சிலர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினைத்து கர்த்தரும் அடைந்து கேட்டு கண்டு முடிக்கவில்லை ஆய்வுகளை செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலவின்றி தேவனை சுத்தி அறிவித்து என்னை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலம் நடந்து கல்லை போல சட்டி எடுத்து விரும்பார்கள். அவர்கள் ஓடினாலும் வெளிப்பாடுகளும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்க பாட்டு சொல்லுங்க. சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஒரு பாட்டுல உள்ள 2 வரி பாடுவேன். நீங்க வசனம் இருப்பிடும் என்ன செய்யணும் சொல்லணும். எல்லாரும் யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ கை தூக்கிருங்க, இல்லைன்னா எழும்ப முடிஞ்சா எழும்பிருங்க. ஆமா, அதுக்கப்புறம் கையை தூக்கினாலும் எழும்பின்னு என்ன செய்யணும் வசனம் இருப்பிடத்தை சொல்லணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆதியும் அந்தமுமானவரே அல்பா ஓமேகாவும். ஆமென், கரெக்ட். அடுத்த கொஸ்டின் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். ரொம்ப ஈஸி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எவ்வளவு ஃபேமஸான வாக்குத்தத்த பாட்டு. ரொம்ப பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கீங்க, இன்னும் கண்டுபிடிக்கலையா? புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷத்துல வரும் 4 சுவிசேஷத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமா சொல்லு. எடுக்கலையா? ஓகே, எடுங்க. கொஸ்டின் பாதி அவுட் ஆயிட்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். டைம் அவுட் ஆயிட்டு. எடுத்தாச்சா? சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஜோப் 16. ஓகே, சரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. ஓகே, சரி அடுத்த கொஸ்டின். ஒரு தாய் தேற்றுவது போல் இருப்பிடம் சொல்லு. ஆமா, பாப்பா எழுதிட்டா. கையை தூக்கு. ஃபர்ஸ்ட் யார் கை தூக்கிருங்க. சரி, எடுத்தாச்சா? எஸ் ஐ இல்ல ஓகே. இல்லையே. சரி, இந்த கொஸ்டின் அப்ப அவன் கேன்சல். சரி, ஆமா, 2 சொன்னது கரெக்ட் தான். சரி, ரெபேக்கா கரெக்டான இருக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் கை தூக்கிருங்க. பதில் சொன்னா மைனஸ் இருக்கு யாருனாலும், இல்லன்னா அந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேயா? யாருக்கு தெரியுதோ ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க, கையை தூக்கிருங்க. ஆமா, சரி அடுத்த கொஸ்டின்.
ரொம்ப ஈஸியான கேள்வி. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை அடிச்சான். சங்கீதம் 92 தப்பு தப்பு. 90-13 கரெக்ட். சங்கீதம் 91 கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடு. பைபிள் வசனத்தை சொல்லு. சொல்லுங்க. வசனம் யாரும் எடுத்தாச்சா? எடுத்தவங்க சொல்லுங்க. சரி, அவனுக்கு கொடுத்துருங்க. சரி, சாம்சங். சரி, அடுத்த கொஸ்டின். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். எடுத்தாச்சா? அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அடுத்த கேள்வி. ஒரு நிமிஷம் டைம். எல்லாம் நல்ல வசனம் தெரிஞ்ச ஆட்கள் மீட்ட கொஞ்சம் உள்ள எடுத்து. சரி, அடுத்த கொஸ்டின். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. உபாகமம். இதெல்லாம் பயங்கரமான வசனம். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரம். கிரேஸ்மார்க் மாதிரி சொல்லியாச்சு. உபாகமத்துல வருது, பின்னாடி வரும். உபாகமும் பின்னாடி உள்ள அதிகாரங்கள்ல. கரெக்ட். அடுத்த கொஸ்டின். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. கரெக்ட். அடுத்த கொஸ்டின். அடுத்த கேள்வி. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். சொல்லுங்க. பாப்பா சொன்னியா? சரி, ஓகே. கைய மட்டும் தூக்குங்க, வாய் திறக்க வேண்டாம். திறந்தா அவுட். அடுத்த கொஸ்டின். ஆமா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். 2 சாமுவேல்ல வரும். 2 சாமுவேல்ல வரும். வசனம் எடுத்தவங்க கையை தூக்குங்க. தாவீதை போல
நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன எடுக்கலையா? முதல் 10 அதிகாரத்துக்குள்ள வரும். 2 சாமுவேல் முதல் 10 அதிகாரத்துக்குள்ள. தாவீதை போல நடனமாடி ஆறு அந்த வேர்டு வரணும். நடனம் ஆடுனது. படி 2 சாமுவேல் 6:14. கண்டிப்பா சொல்றேன். அதான் ரோசி 14. சரி, அடுத்த கொஸ்டின். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். அடுத்த கொஸ்டின். பொற்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. கரெக்ட் ரோசி. அடுத்த கொஸ்டின். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. ஆமா கரெக்ட். வசனம் போட்டு அவி கேட்கறதா. அடுத்த கொஸ்டின் வந்து யாரு யாருகிட்ட சொன்னது? யாரு யாருகிட்ட சொன்னது? ரொம்ப ஈஸியான கேள்வி. வசனம் யாருக்கு தெரியும்? எல்லாரும் மொத்தமாக எழுத கூடாது, ஒருத்தர் மட்டும் எழுதணும். ரொம்ப ஈஸியானதுதான். யார் யாருகிட்ட சொன்னது? எனக்கு சின்ன ஆட்டுக்குட்டியாவது தரவில்லையே அப்படின்னு சொன்னது யாரு? 100%. யார் யாருகிட்ட சொன்னது? இளையவன் சொன்னா மூத்தவன் சொன்னா? மூத்தவன் அப்பட சொன்னா. கரெக்ட். புதிய படம். கரெக்ட். அடுத்த கொஸ்டின். என் சிநேகிதரை நான் என் உயிரை போல சிநேகித்தேன். யார் அது? கரெக்ட். இந்த எலும்புகள் உயிரடையுமா? யார் யார்கிட்ட சொன்னது? இல்ல, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமா. யார் யார்கிட்ட சொன்னது? ஏசப்பாவும் பேசுவாரு. மனிதனையே நினைக்கிறீங்க? தேவன் யார்கிட்ட பேசுனாரு? கரெக்ட் தான். எசேக்கியேல் சாமி. ஆமா. வசனம் வட்டி
லாஸ்ட் வரைக்கும் எனக்கு உங்களுக்கு தான் பிரைஸ். ஓ வசனம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, எந்த அளவுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா தெரியும். எந்தீங்க சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என் பிள்ளைகளை மேய்த்து அமர்ந்து தண்ணீருக்கு இதை கொடுமை பிடிக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமலும் பாவிகளுடைய வகையில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரம் எடுத்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பயத்துடனே கர்த்தரை சேவைகள் நடக்கத்துடனே கழிவார்கள். நிமித்தமான நெஞ்சித்து படுத்தி பலருக்கு தீமையான பொய்யா உங்கள் சொல்லாமல் பாக்கியானே. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பார்த்து விட்டு செய்வது. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி அறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவர். உன்னை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெவியிருப்பார். நான் அவர்களை காப்பாற்றுவேன். வியாதிகள் கொண்டு இது ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. அவன் நீர்க்கால்களில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் தைத்த மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னதமானவரை மறையில் இருக்கிறவன் சர்வாளரை நீயும் தங்குவான். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்னை கெடுவதனாலே சூழ்ந்து கொள்வேன். மெதுவாக நிறுத்தி சொன்னா போதும், அப்பதான் வரும். கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடைவேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் எனக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவனுக்கு கட்டளையிடவில்லையா? பழங்குட்ட திறமனதை எடுத்துக்கையாக கலந்தாது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீங்கள் இடத்தில் கேட்டும் கண்டமனை நீங்கள் இடத்தி பூமியில முத்து செஞ்ச வேண்டாம். இங்க பூச்சியும் முத்துருவோம், அதை கெடுக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே முதல் பலன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எங்க போறா? என் அழகாகி கர்த்தாவே உங்களில் அன்பு கூறுவேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாரு. தேவனை சுத்தி அதிர்த்தேன் சிருஷ்டி நிலவரமான அவையை உலகத்தை புதுப்பியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் செய்யும் உன்னை ஆசீர்வதிப்பார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தை குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். உங்கள் சாந்தமனம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இது ஆசீர்வாதமாக இருப்பார். மாலை 4 சேனைக்குள் பாவேன். நான் மதிலை தாண்டுவேன். நான் ஒத்தாசையோடு பகலுக்கு இரையாக என் கண்களை இரடிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு தாசை வரும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வைத்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விலக்கி கொடுத்ததை மரக்காலம் மூடிக்காமல் விலக்கு தண்ணி மேல் இருப்பார்கள். அப்பொழுது வீட்டுகளை அவருக்கு முடிச்சு கொடுக்கும். காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திலே அவர் உன்னை ஆதரிப்பார். உங்கள் கண்ணுக்கு மானநற்றங்கள் இருப்பதாக தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டீர்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் சகோதரை கர்த்தரையும் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பரலோகத்தில் அவங்க புதுச்சத்தை சேர்த்தீங்களா? அங்கே பூச்சியும் துருவும் கொடுக்கப்படுதலும் இல்லை, திருந கண்ணப்பட்டி திருவிழதும் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின் அறிவும் புத்தியும் வரும். கிறிஸ்து இயேசுவில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கினைக்கு தொடர்கிறேன். ஜீவாவும் நானே. நானும் உனக்கு பொதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையை கண்டவித்தோடு ஆலோசனை சொல்லுவேன். ஆதேவும் கூடாரத்தை அணுகாது. பயங்கரமான குழியில உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கர்த்தர் நித்தம் முன்னே நடத்தி மகாவரட்சண காலங்களில் ஆத்மா எதிர்த்தேகும் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சது நெரிச்சை போலவும் இருப்பாய். ஆகையால் எண்ணத்தை உண்மை எண்ணத்தை கொடுப்பேன், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நானே நல்ல வைப்பர். உன்னதமானவரை மறையிருக்கிற சர்வங்களை நிலவி தந்துவான். இப்போது ராஜாக்களை உணவடைங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் கேட்டும் கண்டும் அடைந்திருக்கிறீர்களோ அவர்களை செய்யும்.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறியுங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இயேசு கண்ணீர் விட்டார். தீங்கு குட்டிகள் தாழ்த்தியிருந்து பட்டினி எடுக்கும் கத்தரை தேர்தலுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. கத்திரமேலும் பாரத்தை வைத்தது அதுவருனை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் கேட்கிறவனோ பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவனோ கண்டறியான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பயப்படாதே, நான் உன்னுள்ளே இருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். மாலை ஒரு சேனைக்குள் பார்த்து போவேன், என் தேவனாலே ஒரு மதுரையும் தாண்டுவேன். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாட்கள் பொல்லாதவர்களானதா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னை காப்பதற்கு தன் மகனுக்கு அல்லை கொடுப்பானோ அவனுக்கு மீனை கேட்ட பாம்பு கொடுப்பானோ. இதே கலங்காதே, நான் உன் தேவன். கத்தரில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பூமியில் குடிக்க எல்லாரும் கத்திரிக்கு எப்படி பாடி நம்முடைய ரட்சனை கண்களை சகித்தற்பன கடவும் வாருங்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்த கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையா நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இடுக்கமான வாசலியா பிரவேசிங்க, கேட்டு போகிற வாசல் வெறிவும் வழி விசாலமா இருக்கும். அவன் நீர்த்தாள்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞராயிருக்கிற மரத்தை போலிருப்பார். நீதிமான் பனையை போல துளித்து நீரில் உள்ள கேதுரை போல் வளருவான். உனக்கு கிடைக்கும் வரைக்கும் உன்னதமான கத்திரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவன் அக்னி கடையில் தள்ளப்பட்டான். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதவர்கள் நாளை தினம் தன்னுடையங்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அது பாடுபோதும். பலன் கொண்டு துணமானாயிருது, நான் உனக்கு உட்பட இருக்கிறேன். ஞானத்தை தருகிற அறிவும் புத்தியும் வரும். கர்த்தாவே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி மீறுதான் நீங்க என்னை சுத்திகரிக்கும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்தும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனோட கிரிகளின்படி அவனுக்கு 4000 பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்வாவும் உமையாவும் ஆதியும் வந்தும் முந்தினோரும் பிந்தினோருமா இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்பட்டால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்தமாகும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னைக்கு கூப்பிடு, நானும் வெடிப்பேன், நீனே மகிழ்வுவாய். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனின் தாயையும் காணப்படுவாயாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. என்ன ஆபத்து நாளில் எனக்கு எதிர்ப்பு வந்தாலே கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். இச்சியாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நானே நல்லவே. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். விவாகம் பண்ணாதிருக்கவும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாச்சும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிறனுடைய மனைவியோ பிறனுடைய மனைவி ஒரு இச்சியாதிருப்பாயாக. உன்னதமானவரின் அருகில் இருக்கிறவர் சர்வனுடைய நிழலில் தங்குவான். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் அதை சேவிக்க வேண்டாம். நீ தண்ணீரிலே கிடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறிலே கிடக்கும்போது, நீ அக்னியில் நடக்கும்போது வேலை இருப்ப. அக்னி ஜுவாலையின் பேரில் பச்சாது. இவைகள் எல்லாம் அந்நியாடியும் நாடினவைகளா இருக்கிறது. இவைகள் எல்லாம் வேண்டிய உங்களுக்கு வேண்டியங்கள் என்று பரமிதா அறிந்திருக்கிறார். நான் கத்தரனுக்கு நீர் என் அடைக்கலம் கோட்டை என் தேவன் எல்லாம் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் நடந்து பாலசிங்கத்தையும் வட சர்ப்பத்தையும் மீட்டு போடுவார். சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கு. தேவனுக்கு ஏற்ப பலிகள் நொறுமுட்ட ஆவிதான். தேவனின் நொறுமுடதும் நறுமுடமான இதயத்தை நிலை புதுப்பியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவனும் அப்போது கூட கொடுக்கும். அவர் உன்னை வெள்ளண்டையை கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கனம் பண்ணுகிறவர்களே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
போட்டு ஓ அது உட்காருவோ. சிங்கத்தின் மேலும் எரியும் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து விடுவாய். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பான சாரமிச்சு போனால் அதனால் சாரமக்கப்படும். வெளியில் கொட்டியதுக்கும் மனதால் விற்கப்படுவதற்கும் என்று வேறொன்றுக்கும் உதவாது. அவர் உன்னை வெள்ளண்டை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளநோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவாட எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தெரிவித்திருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். நானே நல்ல மேய்ப்பன். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். உங்களுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் சொல். உங்கள் எதிராளியாக பிசாசான கட்சிகளை சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுமலை நடந்து கழுகுகள் போல சென்று எடுத்து என்பார்கள். அவர்கள் ஓடினாலும் மேற்படையாலும் நடந்தாலும் சொல்வார்கள். சுத்தமடுக்க கர்த்தர் துணை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன். உம்மாலே நான் ஒரு சேனைக்கு பயன்படுவேன். தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் என் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கேன் என்று சொல்வேன். இந்த தேவன் என்றைக்குள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் மரண புரிந்து நம்மளை நடத்துவார். கர்த்தருக்கு பயந்து அறுவழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளைநோக்கி கற்பிப்பார். ஆனானது நீரோடலை வாஞ்சத்தை கதறது போல தேவனின் ஆத்மா உணர்வுக்கு தாகமாக இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நல்ல வரிக்கட்டு நாளில் அரணான கொட்டையை தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். பலம் கொண்டு திடமனதா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. வானத்தையும் பூமியும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். நான் எருமையின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. என் பலன் அவரின் கால்களை வான்கால்களை போலாகி விரமான ஸ்தலங்களில் நடக்கப்படுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். வயலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளையனைக்கும் மத்தியானத்தில் பழகும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் இவனை ஆதரிப்பார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியே இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்து 16 பேரும் வந்தாலும் அது ஒன்னே அணுகாது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செடிகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். பயங்கரமான குழியில் முளையான சேற்றின்போது என்னை தூக்கி எடுத்து என் காவலை என் அடிகளை உறுதிப்படுத்தி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. இவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இடங்களை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையினை கொண்டு போய் விடுகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறிப்பேன்.
வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொல்லாப்பு கைப்படையும் தேவர் என்னோட கூட இருக்கிறது. எமது கோலும் தடியனை தேய்ச்சும். ஒருவராய் இப்படி அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. வானமும் பூமியும் உண்டாக்கி கத்தரிடத்தில் இருந்தாலும் ஒத்தாசை வரும். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அவனவன் விசமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதை நியமித்திருக்கப்படி கொடுக்க கடவன். உச்சாமை கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்து இருப்பேன். உத்தமனாய் நடந்து நீடியை நடப்பித்து தன் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மேன்மை பாராட்டுகிறான் கத்தரை விடுத்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் இடத்தையும் உன் தேசத்தையும் உன் இடத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் தங்கள் சிறைகளாலே மூடும். அவர் சேட்டைக்கும் கீழ் அடைக்கலம் பெறுவார். தன் பணத்தை வட்டிக்கு விடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் வசிக்கப்படுவதில்லை. போட்டி தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். பயப்படாதே, படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவு பயப்படாதே. நீ மரண பரிந்து உண்மையா இரு. 10 நாள் உபத்திரவிடுவீர்கள், ஆனாலும் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். வெளிப்பத்தல் 2:10. என் பலனாகி கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவேன். கத்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் பயிற்சி அடைவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் போவேன், மதுளை தாண்டுவேன். இவனுமே ஃபர்ஸ்ட் அதுக்கு இவ தப்புட்டா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. இப்ப கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லிட்டாங்க. ஆமா, இவனுக்கு மிந்தி அவதான் கோஸ்திர வழியுடன் என்னை வெளிப்படுத்துவான், தன் வழியை செயல்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரோசி அகஸ்டின் கரேனா. சரி, போட்டியில் நீங்க பயங்கரமா வசனம் சொன்னீங்க. உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அநேக வசனங்களை எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஆனா வருகிற வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பிரைஸ் கொடுக்கப்படும். ஆமா, பரிசுத்த வேதாகம் கொடுக்கப்படும். அது அடுத்த வருஷம். அதனால அடுத்த வருஷம் வந்து இப்படி சொல்லக்கூடாது, வசன ஆதாரத்தோட சொல்லணும். ஆமா, அப்படி சொன்னாதான் அது கரெக்டா வந்து சேரும். அதனால எல்லாருமே என்ன செய்யுங்க, நல்லா படிங்க. அகஸ்டினை நான் ரொம்ப பாராட்டுறேன். சின்ன பையனா இருந்தாலும் ஏகப்பட்ட வசனம் படிச்சிருக்கேன். கத்த நல்லவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எல்லாருமே வேதத்தை அதிகமா வாசிங்க, அதிகமா என்ன செய்யுங்க, உள்ளுக்கு இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா படித்ததுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். நம்முடைய சபையானது வசன போட்டியில் என்ன செய்யணும், இனிமே தேர்ச்சி பெற்றவர்களாக வரணும். கத்த நல்லவர். நீங்கள் இப்படி வசனம் சொன்னால் நீங்கள் படிக்கிறீங்கிறத நாங்கள் கண்டுகொள்ளலாம். கத்த நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ரெண்டு தட்டி ஆண்டவருக்கு இன்னொரு நன்றி சொல்லுங்க. நல்லவர். பரவாயில்ல, எல்லாருமே நல்ல வசனம் சொல்லுங்க. அடுத்த பிரைஸ் கொடுக்குற போட்டியில் இல்லை பிரைஸ் கொடுத்துருவோம். சரி, முதலாவது சின்ன பிள்ளைகளை இருந்து கொடுப்போம். சின்ன பிள்ளைகளுக்கு யார் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி இருக்காங்க? யாரெல்லாம்
3 நேரம் ஒரே இதான் அப்புறம் நீங்க கொஸ்டின் வேற எடுத்துருக்கணும். கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான் கொடுக்கணும். அப்படின்னா ஏஜ் வைஸ் பார்க்க கூடாதுல்ல. போட்டு அடுத்தாது